வணக்கம். திரையரங்கம் த ஷீப் டிடெக்டிவ்ஸ். இது யுனைடெட் கிங்டம், அமெரிக்கா ஆகிய 2 நாடுகளைச் சேர்ந்த நிறுவனங்கள் தயாரித்திருக்கக்கூடிய திரைப்படம். இந்த திரைப்படத்தினுடைய இயக்குனர் கைல் பால்டா. இந்த திரைப்படம் ஒரு கொலையை மையமாக வைத்து எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய திரைப்படம். ஜார்ஜ் ஹெரால்டு அப்படின்றவர் ஏராளமான ஆடுகளை வளர்த்து பண்ணையாகவே வைத்திருக்கிறார். அந்த ஆடுகளின் மீது அளவற்ற அன்பையும் பாசத்தையும் வைத்திருக்கிறார். தன்னுடைய வாழ்க்கையே அந்த ஆடுகள்தான் என்று அவர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு நாள் அனைவரும் அதிர்ச்சி அடையக்கூடிய வகையில் அந்த ஜார்ஜ் ஹெரால்ட் மரணத்தை தழுவுகிறார். அவரை கொலை செய்து இந்த உலகத்தை விட்டு நீங்க வைத்திருக்கிறார்கள் என்பது தெரிய வருகிறது. அந்த கொலையை செய்தது யார்? அவருடைய மரணத்திற்கு பின்னால் இருக்கக்கூடிய மர்மங்கள் என்ன? இந்த கேள்விகளுக்கு இந்த திரைப்படம் விடை கூறுகிறது. இந்த கொலையை தொடர்ந்து அந்த கொலையாளியை கண்டுபிடிக்க வேண்டும் என்ற முயற்சியில் ஒரு பத்திரிகையாளராக வரக்கூடிய இளைஞன் ஈடுபடுகிறான். அதே வேகத்தில் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு காவல்துறையில் பணியாற்றக்கூடிய இன்னொரு இளைஞனும் ஈடுபடுகிறான். அவர்கள் பல சந்தேகங்களை மனதில் வைத்து கொண்டு ஜார்ஜ் ஹெரால்டை யார் கொலை செய்திருப்பார்கள் என்பதை எப்படியும் கண்டுபிடித்தே ஆவது என்ற முயற்சியில் தீவிரமாக இறங்குகிறார்கள். அவர்களுக்கு உதவியாக இருப்பவை ஜார்ஜ் ஹெரால்ட் வளர்த்த ஆடுகள். ஆடுகள் இந்த திரைப்படத்தில் பேசுகின்றன. ஆடுகள் ஏராளமான சந்தேகங்களை மனதில் வைத்திருக்கின்றன. ஆடுகள் தங்களுக்குள் கலந்து பேசுகின்றன. யார் இந்த கொலையை செய்திருப்பார்கள் என்ற சந்தேகம் ஒவ்வொரு ஆட்டிற்கும் வேறு வேறு பாணியில் உண்டாகிறது. அவர்கள் அனைவரும் ஒன்றாக கூடி இந்த கொலைக்கு பின்னால் இருக்கக்கூடிய மனிதர்கள் யார், எதற்காக இந்த கொலையை செய்திருக்கிறார்கள், தங்களை அன்புடனும் பாசத்துடனும் வளர்த்த ஜார்ஜ் ஹெரால்டை இந்த உலகத்தை விட்டே நீக்கி இருக்கிறார்கள் என்றால் எந்த அளவிற்கு அவர்கள் அயோக்கியர்களாக இருக்க வேண்டும் என்பதை உலகத்திற்கு நாம் காட்டியே ஆக வேண்டும் என்ற எண்ணத்தை மனதில் வைத்து கொண்டு அந்த ஆடுகள் எந்த அளவிற்கு துணிச்சலான முயற்சிகளில் இறங்கி உண்மையான குற்றவாளிகளை படத்தினுடைய இறுதியில் கண்டுபிடித்து காவல்துறை அதிகாரியிடம் தெரிவித்து காவல்துறை அதிகாரி எப்படி அதை புலனாய்வு செய்து கண்டுபிடித்து உலகத்திற்கு முன்னால் அந்த கொலையை பற்றி இருந்த மர்மங்களை அவிழ்த்து காட்டுகிறார் என்பதை படத்தினுடைய இறுதியில் நாம் பார்க்கிறோம். கொலைக்கு பின்னால் இருக்கக்கூடிய மர்மங்கள் வெளியே வருவதற்கு ஜார்ஜ் ஹெரால்டு வளர்த்த அனைத்து ஆடுகளும் எந்த அளவிற்கு பங்காற்றி இருக்கின்றன என்பதை பார்த்து நாம் ஆச்சரியத்தின் உச்சிக்கே சென்று விடுகிறோம். ஆரம்பத்திலிருந்து மற்ற ஆடுகளால் ஒதுக்கப்பட்ட வின்டர் ஷீப் என்ற ஆட்டை எந்த அளவிற்கு அன்புடனும் பாசத்துடனும் அனைத்து ஆடுகளும் ஏற்றுக்கொள்கின்றன என்ற அருமையான காட்சி படத்தின் இறுதியில் வருகிறது. அந்த ஆட்டுக்குட்டிக்கு ஜார்ஜ் என்ற பெயரை அனைத்து ஆடுகளும் சேர்ந்து வைக்கும்போது நமக்கு அளவற்ற சந்தோஷம் உண்டாகிறது. ஜார்ஜ் ஹெரால்டின் ஆட்டு பண்ணையில் வளரக்கூடிய ஆடுகள் இப்படிப்பட்ட சோக சம்பவத்தில் சிக்கி இருக்க, அதற்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு பண்ணையில் இருக்கக்கூடிய ஆடுகளுக்கு எப்படிப்பட்ட கசப்பான அனுபவங்கள் இருக்கின்றன என்பதையும் நாம் காட்சிகளாக பார்க்கிறோம். உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக போராடி கொண்டிருந்த அந்த ஆடுகளுக்கு படத்தினுடைய இறுதியில் எப்படிப்பட்ட
இனிய அனுபவமான சூழல் உண்டாகிறது என்பதையும் நாம் காட்சிகளாக பார்க்கிறோம். 2 பண்ணைகளிலும் இருக்கக்கூடிய அனைத்து ஆடுகளும் ஒன்று சேர்ந்து துள்ளி குதித்து ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய பரவசமான காட்சியுடன் இந்த திரைப்படம் முடிவடைகிறது. ஹியூ ஜாக்மேன் இவர்தான் ஜார்ஜ் ஹெரால்டு கதாபாத்திரத்தில் நடித்திருப்பவர். பிரபல ஹாலிவுட் நடிகரான இவர் எந்த அளவிற்கு அந்த கதாபாத்திரத்திற்கு உயிர் தந்திருப்பார் என்பதை நாம் கூற வேண்டிய அவசியமே இல்லை. அந்த அளவிற்கு ஜார்ஜ் ஹெரால்டு என்ற அந்த கதாபாத்திரத்தை நம்முடைய மனங்களில் தன்னுடைய சிறந்த நடிப்பால் ஆழமாக இவர் பதிய வைக்கிறார். நிக்கலஸ் பிரான் இவர்தான் காவல்துறை அதிகாரியாக வரக்கூடிய டிம் டெர்ரி கதாபாத்திரத்தில் நடித்திருப்பவர். படம் முழுக்க வரக்கூடிய இந்த கதாபாத்திரத்தில் அவர் தன்னுடைய இயல்பான நடிப்பை வெளிப்படுத்தி இருக்கிறார். நிக்கலஸ் கலிட்சின் இவர்தான் எலியட் மேத்யூஸ் என்ற பத்திரிகையாளராக படம் முழுக்க வருபவர். அந்த கதாபாத்திரத்தில் எந்த அளவிற்கு சுறுசுறுப்பான நடிப்பை வெளிப்படுத்த வேண்டுமோ அதை இவர் நன்கு செய்திருக்கிறார். மோலி கார்டான் இவர்தான் ஜார்ஜ் ஹெரால்டினுடைய மகளான ரெபேக்கா கதாபாத்திரத்தில் நடித்திருக்கக்கூடிய நடிகை. படத்தில் மிகவும் திருப்பத்தை உண்டாக்கக்கூடிய கதாபாத்திரம் இது. அந்த கதாபாத்திரத்தில் எந்த அளவிற்கு தன்னுடைய மிகச்சிறந்த நடிப்பை வெளிப்படுத்த வேண்டுமோ அதை இவர் நன்கு செய்திருக்கிறார். டோசின் கோல் இவர்தான் இன்னொரு பண்ணையின் உரிமையாளரான கேலப் கதாபாத்திரத்தில் நடித்திருப்பவர். தன்னுடைய மிடுக்கான நடிப்பை வெளிப்படுத்தி அந்த கதாபாத்திரத்திற்கு இவர் சிறப்பை சேர்த்திருக்கிறார். லிடியா ஹார்பாட்டில் என்ற வழக்கறிஞர் கதாபாத்திரத்தில் நடித்திருப்பவர் பிரபல ஹாலிவுட் நட்சத்திரமான எம்மா தாம்சன். எம்மா தாம்சனுடைய நடிப்பை அவர் வரக்கூடிய காட்சிகளில் நம்மால் பார்த்து வியந்து ரசிக்க முடிகிறது. அந்த கதாபாத்திரத்திற்கு எம்மா தாம்சன் கச்சிதமாக பொருந்தி இருக்கிறார். லில்லி செபாஸ்டியன், மோப்பிள், கிளவுட், ஜோரா ஆகிய ஆடுகள் இந்த திரைப்படத்தில் அருமையாக தங்களுடைய நடிப்பு திறமையை வெளிப்படுத்தி இருக்கின்றன. இந்த ஆடுகளுக்கு குரல் தந்திருப்பவர்கள் மிகவும் சிறப்பாக தங்களுடைய பணியை செய்திருக்கிறார்கள். லியோனி ஸ்வான் என்பவர் எழுதிய 3 bags full என்ற புதினத்தை அடிப்படையாக வைத்து எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய திரைப்படம் இது. கிரெய்க் மாசின் இந்த திரைப்படத்தினுடைய திரைக்கதையை மிகவும் சிறப்பாக எழுதியிருக்கிறார். ஆடுகளை வைத்து ஒரு கிரைம் கதையை இயக்க முடியுமா? இயக்க முடியும் என்பதை தன்னுடைய செயல் மூலம் பாராட்டப்படக்கூடிய அளவிற்கு காட்டி இருக்கிறார் கைல் பால்டா. 1 மணி நேரம் 49 நிமிடங்கள் நீளத்தை கொண்டிருக்கக்கூடிய திரைப்படம் இது. ஆடுகளை மையமாக வைத்து எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு கிரைம் பாணி ஆங்கில திரைப்படத்தை பார்க்க வேண்டுமா? த ஷீப் டிடெக்டிவ்ஸ் என்ற திரைப்படத்தை ஒரு முறை பாருங்கள். அந்த திரைப்படத்தை பார்ப்பது என்பது உங்களுக்கு ஒரு புதுமையான அனுபவமாக இருக்கும்.